எதிர்க்கும் துணிவு விஜயிடம் உள்ளதா என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய ஆளூர் ஷானவாஸ் ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கிறார். ஆளுநரை எதிர்ப்பது என்பது பாஜகவையே எதிர்க்கக்கூடிய செயல் என்பதால் அதை செய்யக்கூடிய துணிவு விஜயிடம் இருக்கிறதா என்ற ஒரு கேள்வியை விசிக நிர்வாகி ஆளூர் ஷானவாஸ் முன்வைத்திருக்கிறார். தாவேக ஆட்சி அமைப்பதற்கான உரிமை கோரல் கடிதம் வழங்கப்பட்டு இருக்கக்கூடிய நிலையில் 2 முறை தாவேக தலைவர் விஜய் ஆளுநரை சந்தித்திருக்கிறார். இருந்தபோதும் தாவேகவை ஆட்சி அமைப்பதற்காக ஆளுநர் அழைக்கவில்லை. இந்த சூழ்நிலையில் ஆளுநர் தரப்பிலிருந்து அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய விளக்கத்தில் கூட பெரும்பான்மைக்கு தேவையான எண்ணிக்கை என்பது தாவேகவிடம் இல்லை என்ற ஒரு விளக்கத்தையும் கொடுத்திருந்தது. இருந்தாலும் தனிப்பெரும் கட்சியாக இருக்கக்கூடிய ஒரு மாநில கட்சியும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களை கொண்ட கட்சியையும் அழைக்க வேண்டும் என்பது சட்ட மரபு என்பதால் அதனை ஆளுநர் செய்வார் என்ற நம்பிக்கை இருப்பதாக சிடிஆர் நிர்மல்குமார் இருமுறை சந்தித்த பிறகும் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த நிலையில்தான் ஆளூர் ஷானவாஸ் எதிர்ப்பதற்கு கொள்கை உறுதி இருக்க வேண்டும் என்ற கேள்வியோடு விஜய்க்கு அந்த துணிவு இருக்கிறதா என்ற ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறார். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் கோகுலிடம் கேட்கலாம். கோகுல், இது குறித்த விவரம் என்ன? முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய முதன்மை செயலாளருமான ஆளூர் ஷானவாஸ் தற்பொழுது சமூக வலைதளத்தில் ஒரு பதிவிட்டிருக்கார். தனிப்பெரும் கட்சியாக தாவேகா வந்த பிறகும் ஆட்சி அமைக்க இடையூறு செய்கிறார் ஆளுநர் என்றும் இதை கண்டிக்க அஞ்சுகிறது தாவேகா. இதுவே 108 எண்ணிக்கை திமுகவிடம் இருந்து ஆளுநர் இப்படி இழுத்தடித்தால் என்ன நடந்திருக்கும்? சட்டமன்றத்தில் ஆளுநர் உரையின் போது RN ரவிக்கு நடந்தது போல் நடந்திருக்கும். ஆளுநரை எதிர்ப்பது என்பது பாஜகவை எதிர்ப்பதாகவும் அதற்கு கொள்கை உறுதியும் துணிவு வேண்டும், அது உள்ளதா விஜயிடம் என்று தற்பொழுது ஆளூர் ஷானவாஸ் சமூக வலைதள பக்கத்துல பதிவிட்டிருக்கார். தொடர்ந்து ஆளுநர் இதுவரை ஆட்சி அமைப்பதற்கு தாவேகாவிற்கு அழைப்பு விடுக்காத நிலையில தற்பொழுது விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய முதன்மை தலைவராக முன்னணி தலைவராக இருக்கக்கூடிய ஆளூர் ஷானவாஸ் விஜயை கண்டிக்கும் வகையில இந்த பதிவிட்டிருக்கிறார். கோகுல், விசிக தரப்பிலிருந்தும் ஆதரவு கோரி கடிதம் என்பது தாவேகாவால் எழுதப்பட்டிருக்கிறது. சிடிஆரும் அதனை உறுதிப்படுத்தி இருக்கிறார். இப்போ இப்படியான ஒரு சூழ்நிலையில் ஆளூர் ஷானவாசினுடைய இந்த கருத்து அப்படிங்கிறது அரசியல் களத்துல என்ன ஒரு தாக்கத்தை கொடுக்கும்? நிச்சயமாக இதுவரை ஆளுநர் ஆட்சி அமைக்க அழைப்பு விடுக்காத நிலையில அதை கண்டிக்கும் வகையில காங்கிரஸ் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இடதுசாரி கட்சிகள் எல்லாம் தொடர்ந்து ஆளுநரை கண்டித்து அறிக்கை வெளியிட்டு இருக்கக்கூடிய இந்த நிலையில தமிழக வெற்றி கழகம் ஆளுநரை கண்டிக்கும் வகையில எந்தவித ஒரு கருத்தும் சொல்லாதது குறித்துதான் தற்பொழுது எக்ஸலத்துல ஆளூர் ஷானவாஸ் பதிவிட்டிருக்கார். தொடர்ந்து பாஜகவுக்கு ஆதரவாகவே தாவேகா செயல்படுகிறது என்ற குற்றச்சாட்டை விடுதலை சிறுத்தைகள் கட்சி பிரச்சாரத்தில் முன்வைத்த நிலையில அதே கருத்தை வலியுறுத்தும் வகையில தற்போது ஆளூர் ஷானவாசுடைய பதிவும் அமைந்திருக்கிறது. தொடர்ந்து 2 முறை விஜய் ஆளுநரை சந்தித்திருக்கார். இதுவரை தனிப்பெரும் கட்சி என்ற அடிப்படையில தன்னை ஆட்சி அமைக்க அழைக்க வேண்டும் என்று அவர் ஆளுநரிடம் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நிலையில ஆளுநர் பெரும்பான்மை இல்லை என்ற காரணத்தை காட்டி ஆட்சி அமைப்பதற்கு அழைப்பு விடுக்கவில்லை. அதை கண்டிக்கும் வகையில மற்ற கட்சிகள், காங்கிரஸ் உள்ளிட்ட மற்ற கட்சிகள் தொடர்ந்து அதனுடைய முன்னணி தலைவர்கள் கருத்து தெரிவித்து வரக்கூடிய நிலையில தமிழக வெற்றி கழகத்திலிருந்து இதுவரை ஆளுநரை கண்டிக்கும் வகையில ஆளுநருக்கு எதிராக எந்தவித கருத்தும் பதிவு செய்யவில்லை என்ற அடிப்படையில் ஆளூர் ஷானவாஸ் தற்பொழுது அந்த கருத்தை முன்வைத்து ஒரு கருத்தை பதிவு செய்திருக்கார். நன்றி கோகுல், விவரங்களுக்காக.